Hello friends, welcome to the fifth part of coordinate geometry. Okay, so here we will see some questions in this topic, and this will be the last topic, last video in this topic. Okay, wow. So questions la போவோம். So first question வந்து in the xy plane, the vertices of the triangle are 0, 20, 20, 0 and 0, 0. Okay. The number of points of integer coordinates. Okay. That lie within the triangle R. ஓகேவா? ஸோ வந்து ஒரு ட்ரையாங்கிளோட 3 வெர்டெக்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அதில் ஸோ ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணுவோமா? ஸோ இது வந்து 0, 0, இது வந்து 20, 0, இது வந்து 0, 20. இப்போ this will be the triangle, right? ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க ட்ரையாங்கிள்குள்ளார how many integer coordinates இருக்குன்னு கேட்டுருக்கான். ஸோ தட் இஸ் integer coordinatesனா 0, 1, 1, 0, 2, 0, 3, 0 இருந்து 19, 0 வரைக்கும் இருக்கும். அடுத்து 1, 1, 2, 1, 3, 1 இந்த மாதிரி எவ்வளவு இன்டிஜர் கோஆர்டினேட்ஸ் வந்து இந்த ட்ரையாங்கிள்குள்ளார இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்டிருக்கான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா we have to find the equation of the line that divides the coordinate axis. ஓகேவா? ஸோ அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ எக்ஸோட இன்டர்செப்ட் வந்து 20, ஒய்யோட இன்டர்செப்ட் 20. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் என்ன? Equation of the line is equal to x by a plus y by b is equal to 1. So x by 20 plus y by 20 is equal to 1 na x plus y is equal to 20 இருக்குமா? ஓகே, அப்போ x plus y is equal to 20 na இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? greater than 0வா இருக்கும். அதே மாதிரி y ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? greater than 0வா இருக்கும். ஓகேவா? அப்ப இது ரெண்டோட சம் x பிளஸ் y ஓட சம் வந்து லெஸ் தென் 20 இருக்கும். ஓகே, சோ இந்த இன்இக்வாலிட்டிக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டா போதும், ஐ வில் கெட் த ஆன்சர். ஓகேவா? சோ இப்போ அந்த இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் என்னன்னா x பிளஸ் y வந்து லெஸ் தென் 20 இருக்கணும், x வந்து கிரேட்டர் தென் 20, அதே மாதிரி y வந்து கிரேட்டர் தென் 20. ஏன் x and y கிரேட்டர் தென் 20 சாரி x and y ஏன் கிரேட்டர் தென் 0னா அது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் குள்ளார இருக்க நம்ம கண்டுபிடிக்க போற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா x-ம் கிரேட்டர் தென் 0, y-ம் கிரேட்டர் தென் 0 தான். ஓகேவா? சோ அப்போ x plus y வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 20னா அதோட வேல்யூ எதுல இருந்து இருக்கும்? ஃப்ரம் 19ல இருந்து இருக்கும். சோ 19, 18. சி இந்த மாதிரி பிராக்கெட் போட்டா இன்க்ளூடட்னு அர்த்தம். சோ இந்த க்ளோஸ்டு பிராக்கெட் போட்டோம்னா எக்ஸ்க்ளூடட்னு அர்த்தம். ஓகேவா? சோ இங்க வந்து 19 இன்க்ளூடட். 19ல இருந்து எது வரைக்கும் வரும்னா 1 வரைக்கும் இருக்கும். ஓகே, சோ x ஓட வேல்யூ கிரேட்டர் தென் 0னா 1ல இருந்து எக்ஸெட்ராவா போகும். அதே மாதிரி y ஓட வேல்யூ 1ல இருந்து போகும். அப்போ if x is equal to 1 னா y can take 1, 2, 3 அப்படியே 18 வரைக்கும் வருமா? பிகாஸ் இப்போ y ஓட வேல்யூ 19 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து x plus y 20 ஆயிடும். பட் எனக்கு x plus y ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? லெஸ் தென் 20 தான் எனக்கு தேவை. ஓகேவா? அடுத்து if x is equal to 2 இருந்தா y can take values from 1 to 17. if x is equal to 3 னா y can take values from 1 to 16. அதே சேம் if x is equal to 18 னா y can take 1. அப்ப in this case x will have 18 values. இந்த கேஸ்ல it will have 17, இதுல it will have 16 up to அப்படியே வந்து லாஸ்டா 1 வேல்யூ தான் இருக்கும். சோ அப்போ 18 plus 16 17 plus 16 plus etc plus 1 என்ன? That is 1 plus 2 plus etc plus 18. Sum of n natural numbers start from 1 is n into n plus 1 divided by 2, that is 18 into 19 by 2, that is 9 into 19, which is 171. So the இங்க வந்து there will be 171
integer coordinates within the given triangle. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின், if a line passing through P, that is 5,3, makes an angle of 60 degree with the x-axis. Okay, and cuts y-axis at Q, then find the length of PQ. Okay, then find the length of PQ. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்கான், ஒரு லைன் இருக்கு. ஸோ அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுது. ஓகேவா? அண்ட் இது வந்து பி வந்து 5,6ன்றதுனால தான் நான் இந்த மாதிரி லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ லெட் திஸ் பி பி விச் இஸ் 5,3. ஒய் ஆக்சிஸ்ல கட் பண்ற பிளேஸ் வந்து கியூ. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி வித் த எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லிட்டான். ஓகே, இப்போ பிக்யூவோட லென்த் வேணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா கியூவோட குவார்டினேட் வேணும். ஓகேவா? கியூவோட குவார்டினேட் வேணும்னா ஒய் இன்டர்செப்ட் பி யோட வேல்யூ எனக்கு வேணும். ஸோ பி யோட வேல்யூ கிடைச்சாதான் கியூவோட வேல்யூ என்ன இருக்கும்னா 0, ஒய் இன்டர்செப்டா இருக்கும். அப்போ அந்த ஒய் இன்டர்செப்ட் வேல்யூ எனக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் இந்த லைனோட ஈக்குவேஷன் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வேணும், அதுக்கப்புறம் அதை வச்சு ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிப்பேன். ஒய் இன்டர்செப்ட் வச்சு எனக்கு கியூவோட குவார்டினேட் கிடைக்கும். கியூவோட குவார்டினேட் கிடைச்சிச்சுன்னா 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இந்த கொஸ்டின்ல பண்ண போறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன்னா ஒரு பாயிண்ட் இருக்கு, tan θ கொடுத்துட்டாங்க. தட் இஸ் we should know that ஒரு லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல மேக் பண்ற ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா tan θ. அந்த tan θ தான் என்னவா இருக்கும்னா ஸ்லோப்பா இருக்கும். ஓகேவா? விவேக் காமெடி ஏதோ ஒன்று வரும்ல, உன் வண்டி மேலதான் லாரி நிக்குது, லாரி மேல பஸ் நிக்குது, அதுக்கு மேலதான் நீ நிக்கிறா அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இதுக்குள்ளார இது, அதுக்குள்ளார அது, அதுக்குள்ளார அது இருக்கு. ஓகேவா? சோ அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan θ, தட் இஸ் tan 60. அது என்ன √3. அப்ப ஸ்லோப் வேல்யூ m வேல்யூ இஸ் ஈக்குவல் டு √3. அப்ப அந்த லைனோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? சோ ஒரு பாயிண்ட் இருக்கு, தட் இஸ் p is 5,3. ஒரு பாயிண்ட் ஸ்லோப் இருந்தா ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் என்ன? y minus y1 is equal to m into x minus x1. so y minus 3 is equal to √3 into x minus 5. so y minus 3 is equal to √3x minus 5 √3. ஓகே, அதுதான் அரேஞ்ச் பண்ணோம்னா √3x minus 5 √3 minus 5 √3. அடுத்து என்ன வரும்னா minus y plus 3. minus y plus 3 is equal to 0. ஓகேவா? minus y plus 3. இப்போ √3x minus y is equal to 5 √3 minus 3. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். சோ இந்த கொடுத்திருக்க லைன்ல இருந்து எனக்கு x and y இன்டர்செப்ட் வேணும், என்ன பண்ணணும்? சோ ஐ ஹாவ் டு டிவைட் இட் வித் த கான்ஸ்டன்ட். ஓகேவா? சோ இங்க என்ன பண்ண போறோம்னா டிவைட் பை 5 √3 minus 3. ஓகேவா? அப்ப என்ன வரும்? √3x divided by 5 √3 minus 3 minus y divided by 5 √3 minus 3 is equal to 5 √3 minus 3 divided by 5 √3 minus 3. அப்போ x வேல்யூ என்னன்னா √3x divided by 5 √3 minus 3 minus y by 5 √3 minus 3 is equal to 1. So y intercept p value. ஓகேவா? so y intercept that is b. அது என்னன்னா 5 √3 minus 3. அப்ப coordinate of q என்னவா இருக்கும்? 0, 5 √3 minus 3. கரெக்டா? 0, 5 √3 minus 3. Okay, 5 √3 minus 3. minus y plus 3. Okay, 5 √3 minus 3. இப்போ இதோட வேல்யூ வந்து என்ன இருக்கும்னா q ஓட கோஆர்டினேட் வந்து 5 √3
3 minus 5 root 3 என்ன பண்ணிருக்கேன்? root 3x minus y, அப்போ minus y plus, ஓகே. அடுத்து இங்க என்ன ஆச்சுன்னா q ஒரு நிமிஷம், q ஓட 3 minus 5 என்ன தப்பு பண்ணிருக்கேன்? y minus y1 is equal to tan theta வந்து 60 தான். y minus y1 is equal to m into x minus x1. y1 வேல்யூ வந்து 3, x1 வேல்யூ வந்து -5 போடுறேன். root 3x minus 5 root 3. ஓகே, அடுத்தது minus y plus 3 வரும். minus y plus 3 வரும். அடுத்தது ஓ சரி ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு இந்த இடத்துல. நம்ம ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? x by a plus y by b is equal to 1. இங்க என்ன சைன் இருக்கு? நடுவுல மைனஸ் சைன் இருக்கா? சோ இந்த மைனஸ பிளஸ் தான் மாத்தணுமா? சோ அப்போ root 3x divided by 5 root 3 minus 3 தான். 5 root 3 minus 3 minus y by 5 root 3 minus 3 is equal to 1. எனக்கு நடுவுல பிளஸ் வேணுமா? அப்ப இங்க இருந்து ஒரு மைனஸ் வெளியில எடுக்கலாமா? அப்போ root 3x divided by 5 root 3 minus 3 plus y by 3 minus 5 root 3 is equal to 1. அப்போ இதுதான ஜெனரல் ஃபார்மேட் ஆஃப் தி ஈக்குவேஷன். நடுவுல இருந்த மைனஸ மறந்துட்டேன். ஓகே, சோ இப்போ y இன்டர்செப்ட் என்ன? y intercept is equal to 3 minus 5 root 3. அப்ப q ஓட கோஆர்டினேட் என்னவா இருக்கும்னா 0, 3 minus 5 root 3. p ஓட கோஆர்டினேட் என்ன? 5, 3 p வந்து 5, 3. அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் p q என்னவா இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 minus 0 the whole square plus 3 minus 3 plus 5 root 3 the whole square. So it is root of 25 plus இது ரெண்டு கேன்சல் ஆகும். 25 into 3 வந்து 75. So அப்ப PQ ஓட லென்த் என்னன்னா 10 units. ஓகேவா? So the length of PQ is equal to 10 units. Okay. அடுத்த question. The points 0, 6 and 0, 17 are the ends of a diagonal of a square. Okay. One of the ends of the other diagonal is. Okay. So இப்போ ஒரு ஸ்கொயரோட ரெண்டு டயகனலோட பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை பிளாட் பண்ணலாமா? ஸோ இது வந்து 0, 6. இது வந்து கீழே வந்து இவ்வளவு தூரம் தேவையில்லை, இஷ்டத்துக்கு எழுதிட்டேன் லைனை. இப்படி இருக்கும் லைன். இதுதான் கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் 0, 6 அண்ட் திஸ் இஸ் 0, 17. இதுதான் டயகனல்னா அப்ப அந்த ஸ்கொயர் இப்படி இருந்திருக்குமா? இது ஏ, இது பி, இது சி, இது டி. இப்ப அவன் பி அண்ட் டி ஓட கோஆர்டினேட் கேக்குறான். ஓகேவா? நமக்கு தெரியும் டயகனல்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் அண்ட் தே போத் ஆர் பைசெக்டர். ஓகேவா? இப்போ இதுவும் ஈக்குவலா இருக்கும், இந்த வேல்யூ ஈக்குவலா இருக்கும். இப்ப அதாவது லெட் திஸ் பி இந்த சென்டரா மீட் பண்ற பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கிட்டா அப்ப CO ஓட லென்த் என்னவா இருக்கும்னா டோட்டலா 20, 17, 18, 19, 20, 21, 22, 23. அப்ப இது வந்து 23/2 இருக்கும். ஓகேவா? சோ இந்த நடுவுல இருக்க இந்த O ஓட வேல்யூ வந்து 23/2 இருக்கும். அப்ப டியும் அந்த பி அண்ட் டி ஓட y கோஆர்டினேட் வந்து 23/2. ஓகேவா? x கோஆர்டினேட் என்னவா இருக்கும்னு பாப்போமா? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 6க்கும் 17க்கும் டிஸ்டன்ஸ் என்ன 11. அப்போ அது நடுவுல இருக்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து 11 இருக்கும்.
11/2 தான் இந்த வேல்யூவா இருக்குமா? சோ அப்போ 11/2, 23/2 ஆமா. சோ புரிஞ்சா இல்லையா இந்த கொஸ்டின்? அதாவது நான் இந்த கொஸ்டினை இங்க வர எழுதுறேன் பாருங்களேன். இந்த டயகனலோட டோட்டல் லென்த் வந்து 11. ஓகேவா? அப்ப இது 5.5, இது 5.5, இதுவும் 5.5 தான், இதுவும் 5.5 தான். இது வந்து கரெக்டா இது வந்து 0,0ல இருக்கு இந்த லைன். அப்ப கரெக்டா இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? இந்த பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 5,5 5.5 இருக்குமா? இந்த பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட், அதாவது இது வந்து டினா இதோடது வந்து -5.5 இருக்குமா? இப்ப ரெண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் கிடைச்சது. 5.5 தான் நான் 11/2 எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ y கோஆர்டினேட் எனக்கு வேணும். இது வந்து 6, இது வந்து 17. சோ இது 17னா இது இது வந்து என்ன பாயிண்டா இருந்திருக்கும்? சோ இது வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி அதுல டிவைட் பண்ற பாயிண்டா தான் இருக்கும். பிகாஸ் இது 7. இது 17னா நான் வேற கலர்ல எழுதுறேன். இது வந்து இங்க எத்தனையா இருக்கும்? 17ன்றப்போ டோட்டலா எனக்கு ஆட் பண்ணா எனக்கு 23 வருது. சோ 23/2னா 11.5 இருக்கும். அப்ப 7, 8, 9 இது மாதிரி 11 கோடு தள்ளி இங்க வர்ற கோடு. சோ இது என்னவா இருக்கும்னா 23/2. தட் இஸ் இது 11.5 இருந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா 6 + 5.5 என்ன 11.5 அப்ப இது வந்து 11.5. அத தான் நான் வந்து 23/2ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? சோ 23/2 தானே? 23/2 ஆமா. சோ அப்போ இதோட y கோஆர்டினேட் என்னவா இருக்கும்னா 23/2. இதோட y கோஆர்டினேட் 23/2. சோ அப்ப the coordinate of B will be 11/2, 23/2. D யோட கோஆர்டினேட் வந்து -11/2, +ல 23/2 இருக்கும். ஓகேவா? So this is the coordinate of D and D. Clear? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. So அடுத்த क्वेश्चन. The points 4,1 and -2, -5 are opposite vertices of a parallelogram. Okay. If the other two vertices lie on the line x plus 4y plus k is equal to 0, then the value of k. Okay. ஒரு parallelogram கொடுத்துட்டான். ஓகேவா? இல்ல 4,1 -2, -5னா அந்த parallelogram இந்த மாதிரி இருக்கும். ஓகே. பிளாட் பண்ணியே போட்டுருவோம். -2, -5ன்றப்ப அது தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்துருமா? சோ அது இங்க வந்துரும். 4,1ன்றப்ப அது இங்க வந்துரும். ஓகேவா? அப்போ கன்ஃபார்மா இது ரெண்டும் ஆப்போசிட், அதாவது இது வந்து டயகனல்ஸோட வெர்டெக்ஸா இருந்திருக்கும். ஓகே. சோ அடுத்து ஏன்னா இது ரெண்டும் அடுத்து ஆப்போசிட் வெர்டெக்ஸ் அவனே சொல்லிட்டானா ஆப்போசிட் வெர்டெக்ஸ் அப்பனா அந்த கிராஃபே போட வேணாம். ஓகேவா? நான் கூட அந்த ஆப்போசிட் வேர்ட் இப்பதான் பாக்குறேன். அவனே ஆப்போசிட் வெர்டெக்ஸ்னு சொல்லிட்டானா? இது வந்து -2, -5. இது வந்து 4,1. ஓகேவா? அவன் இன்னொன்னு என்ன சொல்லிட்டானா, இது ரெண்டு பாயிண்ட்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த parallelogram if the other two vertex lie on the line. ஓகே, இந்த அதர் டூ வெர்டெக்ஸோட லைன் கொடுத்துட்டான். தட் இஸ் x plus 4y plus k is equal to 0. அப்போ வேல்யூ ஆஃப் k கேக்குறேனா? அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்க ரெண்டு பாயிண்டோட மிட் பாயிண்ட்டும் இந்த லைனோட மிட் பாயிண்ட்டும் சேமா இருக்குமா? அப்ப மிட் பாயிண்ட் வந்து இந்த லைன்ல இருக்க இந்த லைனோட ஒன் ஆஃப் த சொல்யூஷனா இருக்குமா? let this be a b c d. நான் என்ன சொல்றேன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. ஓகேவா? அந்த கோஆர்டினேட் x, y will be a
solution of the line x plus 4y plus k is equal to 0. கரெக்டா? ஏன்னா மிட் பாயிண்ட் வந்து பிடிக்கும் ஏசிக்கும் இட் வில் ஹாவ் அ சேம் மிட் பாயிண்ட் தான். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நான் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கலாமா? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. அப்ப -2 plus 4 by 2, -5 plus 1 divided by 2. So 2 by 2, -4 by 2. So 1, -2 is a solution. கரெக்டா? 1, -2 தான் மிட் பாயிண்ட். அப்ப மிட் பாயிண்ட் வந்து அந்த லைனுக்கும் பொருந்தும். அப்போ அந்த லைன் என்ன? x plus 4y plus k is equal to 0. இங்க x, y என்ன? 1, -2. அப்ப அதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 1 plus 4 into -2 plus k is equal to 0. So அப்போ 1 minus 8 plus k is equal to 0 na, the value for k will be 7. Yeah. So the value for k is 7. Okay. So அடுத்த question. If the sides of the right angled triangle lie on the lines x plus y minus 8 is equal to 0. அடுத்த லைன் வந்து 3x minus 2y plus 1 is equal to 0. அடுத்த லைன் வந்து x minus y is equal to 0. So அப்ப பார்த்தோனே தெரிஞ்சா அந்த ஃபர்ஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் தான் பர்பெண்டிகுலர் லைனா இருக்கும்னு. So அவன் என்ன கேக்குறான்னா, then the vertex opposite to hypotenuse கேக்குறான். Then the vertex opposite to hypotenuse. So இந்த vertex opposite to hypotenuse என்னவா இருக்கும்னா 4, -4 நினைக்கிறேன். எங்க கரெக்ட் தான். ஏன்னா பார்த்தோனே தெரியுது நான் அந்த எழுதியிருந்த ஃபர்ஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் தான் பர்பெண்டிகுலர் லைன்ஸ். கரெக்டா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் என்ன? x plus y minus 8 is equal to 0. ரெண்டாவது லைன் வந்து 3x minus 2y plus 1 is equal to 0. மூணாவது லைன் வந்து x minus y is equal to 0. அப்ப இதோட ஸ்லோப் என்ன? m1 is equal to -1. m2 ஓட வேல்யூ வந்து 3/2. m3 ஓட வேல்யூ வந்து +1. அப்ப m1 into m3 is equal to -1. அப்ப the line 1 and 3 are perpendicular. Okay. So அப்ப எது perpendicular lines? x plus y minus 8 is equal to 0. இது வந்து x minus y is equal to 0. அப்ப அவன் என்ன கேக்குறான்? Find the vertex opposite hypotenuse னா இந்த vertex தான் கேட்டிருக்கான். இந்த vertex வேணும்னா என்ன பண்ணணும்? I have to solve this two equation and find the intersection point. அப்ப அந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன? x plus y is equal to 8, x minus y is equal to 0 னா 2x is equal to 8, x is equal to 4. x 4 இருந்துச்சுன்னா y வேல்யூ என்னவா இருக்கும்னா y வேல்யூ வந்து 4 தானா? ஆமா. So if x is equal to 4, then y is also 4. So 4, 4 தான் ஆன்சர். ஓகேவா? 4, -4 இல்ல, சரி. 4, 4 is the answer. Okay. So இந்த மாதிரி क्वेश्चनல என்ன பண்ணனும்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டான் அப்படினா I have to find the slope of the given three lines. அந்த 3 லைன்ஸ்ல எந்த 2 லைனோட ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணா எனக்கு -1 வருதோ அந்த 2 லைன் தான் பேஸ் அண்ட் ஹைட்டா இருக்கும். ரிமைனிங் இருக்க லைன் தான் ஹைபோடெனிஸா இருக்கும். இவன் என்ன கேட்டிருக்கான்னா ஹைபோடெனிஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்க வெர்டெக்ஸ் கேட்டிருக்கான். So if this is A, this is B and this is C, then the vertex A, அந்த A ஓட வெர்டெக்ஸ் x and y கோஆர்டினேட் எப்படி கிடைக்கும்னா அந்த A ஜாயின் பண்ற ரெண்டு 2 லைன்ஸ் சால்வ் பண்ணி அதுல வர இன்டர்செக்ஷன் பாயிண்ட். அதே மாதிரி வெர்டெக்ஸ் C வேணும்னா எனக்கு இந்த லைனும் இந்த லைன் இருக்கா 3x minus 2y plus 1 is equal to 0 னு இந்த ரெண்டு லைனையும் சால்வ் பண்ணா எனக்கு C வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு லைனை சால்வ் பண்ணா எனக்கு B ஓட கோஆர்டினேட் கிடைக்கும். ஓகேவா? So this is the way by which we have to do this question. Okay. So அடுத்த question. The area of the triangle formed by the line
5x plus 6y is equal to 30 with the coordinate axis ன்னு கேட்டிருக்கான். ஸோ என்ன பண்ணணும்னா ஐ ஹாவ் டு ஃபைண்ட் இது எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட், அதுக்கப்புறம் அதை பேஸ் இன்டு ஹைட். ஏன்னா இது வந்து கன்ஃபார்மா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா தான் இருக்கு. ஏன்னா ஒரு லைன் இப்படியோ இல்லை ஏதோ ஒரு டைரக்ஷன்ல இருக்க போகுது. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க லைன் என்ன? 5x plus 6y is equal to 30. அப்ப divided by 30 பண்ணலாமா? 5x by 30 plus 6x by 30 is equal to 30 by 30. அப்ப x by 6 plus y by 5 is equal to 1. அப்ப x intercept a வேல்யூ வந்து 5, y intercept ஓட வேல்யூ வந்து x intercept வேல்யூ வந்து 6, y intercept வேல்யூ வந்து 5. 6 5 30, 15 ஆன்சர். ஐயா இந்த லைன் வந்து இப்படி இருக்கும். x intercept ஓட வேல்யூ 6, இது வந்து 5. சோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால 1/2 into 6 into 5, that is 30 ல பாதி வந்து 15 square units. ஓகேவா? so the area of the triangle formed by the line 5x plus 6y is equal to 30 with the coordinate axis is 15 square units. Okay, அடுத்த question. The fourth vertex of the rectangle. Okay, the fourth vertex of the rectangle whose other 3 points are 4,1, 7,4, 13, -2 taken in that order. ஓகேவா? சோ fourth vertex கேட்டுக்கனா. சோ ரெக்டாங்கிளும் அதே மாதிரி தான் அந்த parallelogram நம்ம யூஸ் பண்ண மிட் பாயிண்டோட கான்செப்டே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ 4,1ன்றப்ப இங்க இருக்க போது, 7,4ன்றப்ப இங்க இருக்கும், 13, -2ன்ட்டானா. சோ 13, -2னா இங்க இருக்கும். ஓகே, 13, -2 இங்க இருக்கும். அப்போ fourth coordinate வந்து கன்ஃபார்மா இந்த ஒரு பிளேஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்க, சம்திங் எங்கேயோ ஒரு பிளேஸ்ல இருக்கும். ஓகே, டேக்கன் இன் தட் ஆர்டர் அவனே ஒரு க்ளூ கொடுத்துருக்கானா. சோ இப்போ எது ஆப்போசிட் சைட்ஸா இருக்கும்? 4,1, 7,4, 13, -2. ஸோ இன்கேஸ் அது வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா கூட வரலாம். Taken in that order 4,1. Okay, see அவன் taken in that order னு கொடுத்தனால let this be A, இது B, இது C. D வேணுமா? அப்ப AC and BD க்கு மிட் பாயிண்ட் சேமா தான் இருக்கும். ஓகேவா? நான் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போறேன். ஓகே, பார்ப்போம், வந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா என்ன மெத்தட்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி will be equal to midpoint of BD. அப்ப midpoint of AC என்ன? 4 plus 13/2, 1 minus 2/2. That will be equal to x plus 7/2, y plus 4/2. ஓகேவா? அப்ப x plus 7/2 is equal to 4 plus 13 divided by 2. அப்ப x is equal to 10. ஓகே, y வேல்யூ என்னவா இருக்கும்? y plus 4/2 is equal to minus 1/2. அப்போ y வேல்யூ வந்து -5. So the coordinate of D will be 10, -5. Okay, so 10, -5 the answer. So taken in that order na first point வந்து A no, second point B, third point C னு எடுத்துக்கணும். ஓகேவா? அத கிராஃப்ல பிளாட் பண்ணிட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் வேணாம். ஓகேவா? அவனே taken in that order னு கொடுத்துட்டானா ஃபர்ஸ்ட் இது A, செகண்ட் B, தேர்ட் C, fourth quadrant D னு எடுத்துப்போம். அதாவது fourth coordinate. அப்ப AC தான் diagonal, BD தான் diagonal. So ரெண்டு diagonalோட மிட் பாயிண்ட் ஈக்குவலா இருக்கும். So அத தான் ஈக்குவேட் பண்ணேன். ஓகேவா? So the value for the fourth coordinate will be 10, -5. Okay, so அடுத்த question. If 1/5 and
minus 1/7 are the slopes of two lines. Okay, then the acute angle between the lines. Okay, then the acute angle between the lines என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா, அப்ப எனக்கு tan theta ஓட வேல்யூ தெரியுமா? See, m1 is equal to 1/5, m2 is equal to minus 1/7. ஓகேவா, so அப்போ tan theta is equal to modulus of m2 minus m1 divided by 1 plus m1 m2. ஓகேவா, so இந்த மாடுலஸ் ஃபுல்லா இருக்க போகுது. so அப்ப m1 minus m2 னா 1/5 இல்ல 1 it is minus 1/7 minus 1/5 divided by 1 1 minus வந்துருமா அந்த இடத்துல, so 1 minus 1/5 into 1/7 ஆயிடும். so இதுக்கு மொத்தமா மாடுலஸ் போட போறேன். so இங்க என்ன இருக்கும், minus 5 minus 7 divided by 35 divided by 1 minus 1/35 இருக்குமா. so minus, so tan theta is equal to minus 12/35 divided by 34 divided by 35 இருக்கும். ஆன்சர் இப்படியும் இருக்கு. ஸோ 35 ஸ்கொயர்லாம் இருக்கு. ஸோ வேல்யூ என்ன, tan inverse 6/17. 1 plus m1 m2 தான். 1/7 35, 35 minus 9 34. ஓகே, அங்க மேல வந்து 12/35 இருக்கும். கரெக்டா, ஸோ அப்போ 12/35 இன்டூ, இப்படி இன்வர்ஸ் ஆயிரும்ல 35/34. ஸோ 35 கேன்சல் ஆகும். 12/34 6/17. அப்போ tan theta is equal to 6/17 னா theta is equal to tan inverse of 6/17. ஓகேவா, so the acute angle formed between the two lines will be tan inverse of 6/17. yeah, so tan inverse of 6/17 the answer. okay, yeah, so next question வந்து yeah, so if A is 4,9, B is 6,5 and the coordinate of C வந்து 7,8 are the vertices of triangle ABC. ஓகேவா, then the slope of the line which bisects angle ACB is, okay, slope of the line which bisects that angle ACB னா ஒன்னு கொடுத்திருக்கிறது ரைட் ஆங்கிளா இருக்கும், இல்ல இன்னொன்னு ரைட் ட்ரையாங்கிளா இருக்கும், இல்ல ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளா இருக்கும். ஈக்குவேட்டர் ஸோ ஈக்குவேட்டருக்கும் ஆல்டிடியூட் சேமா தானே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து நான் வந்து இது என்ன ட்ரையாங்கிள்ன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏவோட கோஆர்டினேட் கொடுத்துட்டோம்னா தட் இஸ் 4,9, பி வந்து 6,5, சி வந்து 7,8. அப்ப ஏபியோட டிஸ்டன்ஸ் என்ன, ஓகேவா, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி. ஸோ ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயரா. அடுத்து டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி என்னவா இருக்கும், 1 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். அடுத்து டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏசி என்னவா இருக்கும், 7,8ன்றப்ப 1 ஸ்கொயர் வரும், இங்க வந்து 3 ஸ்கொயரா, 3 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். அப்ப ஏபி அண்ட் ஏசியோட வேல்யூ ஈக்குவலா இருக்கு. ஸோ த கிவன் இஸ் ரைட் ஈக்குவல் ஐசோஸ்லஸ். ஓகேவா, ஸோ எது ஈக்குவலா இருக்கு, சின்ற கோஆர்டினேட்ல தான் வருது. அப்ப இது ஏ இது பினா ஏசியும் பிசியும் ஈக்குவலா இருக்கு.
அவன் என்ன கேட்டிருக்கான், ஸ்லோப் ஆஃப் ஏசிபிசி ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் பைசெக்டாரும் ஆல்டிடியூடும் சேமா இருக்கும். ஓகேவா? ஸோ த ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் த ஆங்கிள் விச் கண்டைன்ஸ் த ஈக்குவல் சைட்ஸ் அண்ட் த ஆல்டிடியூட் ஆஃப் தட், என்னடா இங்கிலீஷ்ல சொல்ல வரல. சி இப்ப ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் ஓகேவா, அதுல ஆங்கிள் அதாவது பாயிண்ட் வெர்டெக்ஸ் சில தான் ரெண்டு ஈக்குவல் சைட்ஸும் வந்து மீட் ஆகுதா, அப்ப ரெண்டு வெர்டெக்ஸ் அந்த ரெண்டு ஈக்குவல் சைட்ஸ் மீட் ஆகுற சைட்ல இருந்து வர்ற ஆல்டிடியூடும் ஆங்கிள் பைசெக்டரும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, இதை தான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஓகேவா, சோ சில இருந்து நான் ஏபிக்கு வரைய போற ஆல்டிடியூடும் ஆங்கிள் சியை பைசெக்ட் பண்ற ஆங்கிள் பைசெக்டரும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, அவன் என்ன கேக்குறான், ஃபைண்ட் த ஆங்கிள் பைசெக்ட், அந்த ஆங்கிள் பைசெக்டரோட ஸ்லோப் கேக்குறான். அப்பனா என்ன பண்ணும், சிடியோட ஸ்லோப் கண்டுபிடிச்சா போதுமா? சிடியோட ஸ்லோப் வேணும்னா சிடி அண்ட் ஏபி ஆர் பர்பெண்டிகுலரா, அப்ப எனக்கு ஏபியோட ஸ்லோப் கண்டுபிடிச்சு அதை வச்சு சிடியோட ஸ்லோப் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா பர்பெண்டிகுலர் லைன்ஸோட ஸ்லோப் வந்து -1. அப்போ மைனஸ் இன்வர்ஸ் ஆஃப் த ஏபியோட ஸ்லோப் தான் சிடியோட ஸ்லோப்பா இருக்கும். ஓகேவா, நான் சொல்றது புரியலன்னா அது இப்ப செய்யறேன் பாருங்க. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி வேணும். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபினா ரெண்டு பாயிண்ட் ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன, y2 minus y1 by x2 minus x1. ஸோ லெட் திஸ் பி m1. ஸோ ஏவோட கோஆர்டினேட் என்ன, ஏவோட கோஆர்டினேட் வந்து 4,9, பி வந்து 6,5. அப்போ 4,9 6 5. அப்ப இங்க என்ன இருக்கும்னா 5 minus 9 by 6 minus 4, that is minus 4 by 2, that is -2. அப்ப m2 வேல்யூ என்னவா இருக்கும்னா, see m1 into m2 is equal to -1, -2 into m2 is equal to -1 னா m2 is equal to 2. so the slope of the angle bisector is equal to 1 by 2. sorry, 1 by 2. okay, அந்த செகண்ட் லைனோட ஸ்லோப் என்னவா இருக்கும்னா 1 by 2 இருக்கும். கிளியர்? ஓகே, அடுத்த क्वेश्चन. if the two opposite sides of the square, okay, if the two opposite sides of a square are represented by the lines 3x minus y plus 6 is equal to 0 and 9x minus 3y plus 30 is equal to 0, find its perimeter. okay வா, ஸ்கொயர்ல ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலலா இருக்கும், அட்ஜசன்ட் சைட்ஸ் தான் பர்பெண்டிகுலரா இருக்குமா. அப்ப அவன் ஆப்போசிட் சைட்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். ஓகே, தட் இஸ் இது வந்து 3x minus y plus 6 is equal to 0. இது வந்து 3x minus 3 9x 9x minus 3y plus 30 is equal to 0. அப்போ parallel linesனா a1 a2 and b1 b2 வந்து சேமா இருக்கும். அப்ப செகண்ட் ஈக்குவேஷனை நான் 2 ஆல 3 ஆல டிவைட் பண்ணிட்டா, see 9x minus 3y plus 30 is equal to 0. இத 3 ல டிவைட் பண்ணா எனக்கு 3x minus y plus 10 is equal to 0 கிடைக்குமா. அப்ப இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் என்ன, 3x minus y plus 6 is equal to 0 வா. ரெண்டு parallel linesக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன, so distance between parallel lines and the formula is equal to modulus of c1 minus c2 divided by root of a square plus b square. so c1 க்கு c2 க்கு இருக்க டிஃபரன்ஸ் என்ன, 4. அப்ப 4 by root of 3 square plus 1 square, that is 4 by root 10. கரெக்டா, 4 by root 10 தான் என்னன்னா சைடோட வேல்யூ. a is equal to 4 by root 10. அப்ப பெரிமீட்டர் வேல்யூ என்ன இருக்கும், 16 by root 10. கரெக்டா, இல்லையே 4 by root 8 by, okay, so போடும் 4 by root 10. see side is equal to 4 by root 10. ஓகேவா, அப்ப perimeter is equal to 4 into 4 by root 10, that is 16 by root 10. so இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கிறான், so root 10 and root 10. அப்ப 16 root 10 by 10, that is 8 root 10 divided by 5. so the perimeter value is 8 root 10 divided by 5. ஓகேவா, so answer இப்படி கொடுத்திருக்காங்க 8 root 10 divided by 5. okay,
So அடுத்த question, find the length of the intercept made by the, okay, the length of the intercept made by the lines, made by the line which passes through, okay va, so through the points 3,6 and minus 3,9 between the coordinate axis. So இங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 3,6, அடுத்தது வந்து -3,9, ஓகேவா. இந்த லைன் வந்து இப்படி போகுமா, இது இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ்ல மார்க் பண்ணது பாத்தீங்களா, இந்த இதோட லென்த் கேட்டிருக்கான். சோ இது வந்து P, இது வந்து Qனா, சோ இந்த P ஓட கோஆர்டினேட் என்னவா இருக்கும், 0, சம் வேல்யூவா இருக்கும். Q ஓட கோஆர்டினேட் வந்து சம் வேல்யூ, 0வா இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் வேணும், அதுக்கப்புறம் அதோட இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. சோ இது வந்து என்ன -3,9, இது வந்து 3,6, ரெண்டு பாயிண்ட் வச்சு ஈக்குவேஷன் வேணும்னா என்ன பண்ணலாம். சோ y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. சோ கொடுத்திருக்க பாயிண்ட் என்ன, -3,9, 3,6. அடுத்து அப்போ y minus 9 divided by 6 minus 9 will be equal to x plus 3 divided by 3 plus 3. So x minus 9 divided by minus 3 is equal to x plus 3 divided by 6. So இது 1, இது 2. அப்போ 2x minus 18 is equal to, so 2y மாத்தி எழுதினா 2y minus 18 is equal to minus x minus 3. இப்போ x plus 3 plus 2y minus 18 is equal to 0. So x plus 2y minus 15 is equal to 0 தான் இந்த கொடுத்திருக்க லைனோட ஈக்குவேஷன், ஓகேவா. ஓகே, சோ அப்ப இன்டர்செப்ட் என்னவா இருக்கும், x plus 2y is equal to 15 னா x by 15 plus 2y by 15 is equal to 15 by 15. So x by 15 plus y by 15, இது என்னவா இருக்கும், 15 divided by 2 ஆகுமா, is equal to 1. அப்ப a வேல்யூ வந்து 15, b வேல்யூ வந்து 15 by 2. அப்ப கோஆர்டினேட்ஸ் என்னவா இருக்கும், p ஓட கோஆர்டினேட் வந்து 0,7.5 எடுத்துக்கலாம், q ஓட கோஆர்டினேட் வந்து 0,15. அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் pq னா அந்த வேல்யூ என்னவா இருக்கும், சோ q ஓட வேல்யூ வந்து 15,0 மாத்தி எழுதிட்டேன். ஃபிஃப்டீன் ஸ்கொயர் பிளஸ் 7.5 ஸ்கொயர், 15 ஸ்கொயர் வேல்யூ என்ன 225, 75 ஸ்கொயர் வந்து 56.25 வரும். ஓகே, ஆன்சர் இப்படி இருக்கு, ஆன்சரே ரூட்ல தான் இருக்கு. சோ அப்ப 225 நான் 225,00 போட்டுக்கிறேன், ஓகேவா. ஏன்னா இந்த இடத்த நீங்க டிவைட் பை 100 போட்டுறீங்க, என்னன்னா 225/100 பிளஸ் 5625/100, ஓகேவா. 5625, ஸோ இது 1, 5, 6, 7, 8. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 28125 டிவைடட் பை 100. இப்போ இந்த 28125க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 28125 5 டேபிள் அடிச்சா 5 5 ஆர் 25, பேலன்ஸ் 3 வரும், 6 1 25 வருமா. 5625 வந்து 75 ஸ்கொயர் தான், இப்பதானே பார்த்தோம். ஆமா, அப்ப இதுக்கு வந்து 75 into 75 வரும். அப்ப இங்க எப்படி இருக்கும்னா 75 root 5 divided by 100 இருக்கும், ஆர்
3√5/4 கரெக்டா? சாரி 10. எப்படி 100 ரூட் வெளியில 100 வரும்? 110 வரும். இப்படி எழுதுறேன் ஓகேவா? ரூட் ஆஃப் 75 into 75 into 5/10 into 10. ஸோ அப்போ இது 2 டைம்ஸ், இது 15 டைம்ஸா? அப்போ 15√5/2 கரெக்டா? 15√5/2 தான் என்னவா இருக்கும்னா the length of PQ இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ற லைன் வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸ்ல மீட் ஆகும் தெரியுமா? அந்த மீட் பண்ற பாயிண்டோட அந்த 2 பாயிண்ட்ஸோட லென்த் வந்து 15√5/2. கிளியர்? அடுத்த கொஸ்டின் வந்து how many integral values of k are possible if the lines 3x plus 4ky plus 6 is equal to 0 and kx plus 3y plus 9 is equal to 0 intersect in the second quadrant. Intersect in the second quadrant. ஓகேவா? சோ இப்ப ஒரு ரெண்டு லைன் கொடுத்திருக்கான். இது ஒரு நல்ல கொஸ்டின். ஓகேவா? சோ இந்த ரெண்டு லைன்ஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல மீட் ஆகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து 3x plus 4ky plus 6 is equal to 0. இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னா kx plus 3y plus 9 is equal to 0. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணுமா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் குவாட்ரண்ட்ல x வந்து லெஸ் தென் 0வா இருக்கும், y வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கும். அதுக்கு ஈக்குவேட் பண்ணனா எனக்கு x and y k ஓட வேல்யூ கிடைக்கும். அதாவது how many integral values of k வந்து கண்டுபிடிச்சிருவேன். இப்போ அதுக்கு எனக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணுமா? இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு ஆக்சுவலா ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ a1x plus b1y plus c1 is equal to 0. அடுத்து a2x plus b2y plus c2 is equal to 0 னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அது எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் b1 c2 minus c1 b2 divided by a1 b2 கீழே வந்து டினாமினேட்டர்ல பிளஸ் தான் வரும். ஃபார்முலா எங்கேயோ இருக்கும், இல்ல ஃபுல்லாவே மைனஸ் தான். ஓகேவா? மைனஸ்ல இங்க என்ன வரும்னா a1 b2 போட்டனா அப்பனா b1 a2 போடணும். இல்ல a2னே போட்டுறேன். ஓ இங்க ca செகண்ட் ca ஃபர்ஸ்ட் எழுதினா गाइस ஒரு நிமிஷம் அத வந்து ப்ராப்பரா எழுதிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் இத எழுதணும். c1 b1 c2 b1 c2 minus b2 c1 divided by a1 b2 minus a2 b1. இது வந்து x கோஆர்டினேட். y கோஆர்டினேட் என்னவா இருக்கும்னா c1 a2 minus c2 a1 divided by அதேதான் a1 b2 minus a2 b1. கரெக்டானு மட்டும் பாத்துக்கிறேன். ஓகேவா? b1 c2 minus b2 c1 divided by a1 b2 minus a2 b1, c1 a2 minus c2 a1 divided by a1. ஓகே, சோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போ அந்த ரெண்டு லைன்ஸ் என்ன? ஒரு ரெண்டு லைன்ஸ் இங்க இருக்கா? சோ அப்போ அந்த ரெண்டு லைன்ஸ் வந்து எழுதலாமா? 3x plus 4ky plus 6 is equal to 0. அடுத்த லைன் வந்து kx minus 3ya plus 9 is equal to 0. அப்ப பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னவா இருக்கும்? minus 18y minus 36ky divided by 9xy
மைனஸ் 9xy மைனஸ் 4k² இருக்குமா? அடுத்து 6kx ஓகேவா? சோ இதுதான் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸா இருக்கும். ஓகேவா? சோ நான் இது ஈக்குவேட் பண்ணணுமா? ஜஸ்ட் a minute guys. ஓகே. ஸோ மேல நியூமரேட்டருக்கு வந்து ஃபுல்லாவே பிளஸ் ஆக்கிடலாம். ஏன்னா மேல மைனஸ் மைனஸை காமனா எடுத்து பிளஸ் ஆக்கிடலாம். ஒய்யை காமன் எடுக்கலாம். ரெண்டுலையுமே ஒய்யை காமன் எடுக்கலாமா? அடுத்து 9ஐயுமே காமன் 9ஐ காமன் எடுக்க முடியாது. செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸ காமனா எடுக்கலாம். இதுல இருந்தும் எக்ஸ காமனா எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சம் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? மைனஸ் ஃபுல்லாமே கேன்சல் ஆகும் இதுல. அடுத்து இங்க ஒய்யை காமனா எடுத்தா எனக்கு வந்து 36k plus 18 இருக்கும். டினாமினேட்டர்ல ஒய்யை காமனா எடுத்தனா 9x plus 4k² x இருக்கும். ஓகே, ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆயிடுச்சு. இங்க எக்ஸ காமனா எடுக்கிறேன். எக்ஸ காமனா எடுத்தா 6k மைனஸ் 27 இருக்கும். இங்க எக்ஸ காமனா எடுத்தனா எனக்கு மைனஸ் 9y மைனஸ் 4k² y இருக்கும். ஸோ எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஓ 36k plus 18 divided by என்ன இருக்கும்னா 9k 9x plus 4k² x. அடுத்து இல்லையே அந்த கொஸ்டின் வித்தியாசமா போட்டிருக்கான். போடுவோம் 6k மைனஸ் 27 இதுதான் என்னன்னா எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ். இது செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்ட்டானா அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா எக்ஸ் வேல்யூ லெஸ் தென் 0வா இருக்கும், ஒய் வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருக்கும். ஓகே, அப்ப எக்ஸ் வேல்யூ ஈக்குவேட் பண்ணுவோம். 36k plus 18 divided by 9x plus 4k² x is less than 0. அப்ப 36k plus 18 is less than 0. 36k is less than minus 18. So k is less than minus 1/2. Less than minus 1/2. சரி, y value greater than 0 ன்னு சொல்லிட்டேன். அப்ப 6k minus 27 divided by minus of 9y plus 4k² y is greater than 0. அப்ப 6k minus 27 is greater than 0. 6k is greater than 27. K is greater than 27/6. சைன் மாத்தில வரணும்.
இது இன்இக்வாலிட்டி இருக்கிறனால நான் மைனஸை ஃபர்ஸ்டே கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த இன்இக்வாலிட்டியில ஒரு ரூல் இருக்கும் தெரியுமா? ரெண்டு சைட்ல இருந்தும் ஒரு சேம் பிளஸோ மைனஸோ நான் சேஞ்ச் பண்றேன், ரெண்டு சைட்ல இருந்து காமனா சைன் சேஞ்ச் ஆகும். ஓகே, நான் இந்த இடத்துல மைனஸை காமன் எடுத்தேன்ல, அதை இப்படியே வச்சுக்கிறேன். இதான் சால்வ் பண்ணிருக்கேன். ஓகேவா? எப்படி ப்ரொசீட் ஆகும்னா மைனஸ் ஆஃப் 36k plus 18 is less than minus of 9x plus 4k square x into 0 இருக்கும். இப்போ இந்த ஜீரோன்றது கேன்சல் தான், பட் ரெண்டு சைட்ல இருந்து நான் மைனஸை கேன்சல் பண்ணா சைன் உல்டாவாயிடும். ஓகேவா? அப்போ 36k plus 18 is greater than 0 இருக்கும். இப்போ 36k is greater than minus 18 னா k is greater than minus 1/2. அடுத்து அதே இந்த கண்டிஷனுக்கு வந்தோம்னா 6k minus 27 is கிரேட்டர் தென் மைனஸ் 0 இருக்கும். ஏன்னா மைனஸ் தான் இருக்கு, அப்போ லெஸ்க்கு மாத்தணும். ஏன்னா இது சைன் நான் சேஞ்ச் பண்றப்ப 6k minus 27 is less than 0 இருக்குமா? அப்ப 6k is less than 27 னா k is less than 27/6. ஸோ 27/6 அர்த்தம் 9/2. இப்போ k வேல்யூ வந்து minus 1/2 less than k less than 9/2 இருக்கும். ஓகேவா? ஸோ இது நடுவில் இருக்க வேல்யூஸ் தான் கேயோட வேல்யூவா இருக்கும். ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான், இன்டீஜர் வேல்யூ கேட்டிருக்கானா? இன்டெக்ரல் வேல்யூஸ்ன்றப்போ இது அரையா, ஸோ 0.5 ஸோ 0 1 2 3 4 தான் இருக்கும். ஸோ அப்போ தேர் வில் பி 5 பாசிபிள் வேல்யூஸ், தட் இஸ் 0 1 2 3 4. 5 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நான் இந்த மைனஸ் வந்து காமனா ஃபர்ஸ்டே கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட் இருக்குன்னு சொல்லிட்டா நமக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு இன்இக்வாலிட்டியில தான் வரப்போகுது. ஸோ இன்இக்வாலிட்டியில வந்து ரெண்டு சைன், அதாவது காமனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல சைனை கேன்சல் பண்ணா அந்த இன்இக்வாலிட்டியோட சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ கிரேட்டர் தென் வந்து லெஸ் தென் ஆகும், லெஸ் தென் வந்து கிரேட்டர் தென் ஆகும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஃபர்ஸ்டே ஃபாலோ பண்ணிருக்கோம். எனக்கு வந்து இந்த போடுறப்ப எனக்கு டக்குன்னு அதை யோசிக்கவே இல்லை. ஸோ டோன்ட் மேக் திஸ் மிஸ்டேக். ஓகே, the distance between two parallel lines. Okay, the distance between two parallel lines is 3/10 units. If one of the parallel line is 3x plus 4y is equal to 9, then the other line. டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான், ஒரு லைன் கொடுத்துட்டு இன்னொரு லைன் கேட்கறானா ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் லைன் என்ன, 3x plus 4y minus 9 is equal to 0. அடுத்த லைன் வந்து ax plus by minus c is equal to 0 எடுத்துக்கலாம். அப்ப டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, distance is equal to modulus of c1 minus c2 divided by root of a square plus b square. ஓகேவா? இங்க a and b யோட வேல்யூ எனக்கு தெரியும், தட் இஸ் 3 and 4 தான். ஏன்னா parallel லைன்ல a and b வந்து சேமா தான் இருக்க போகுது. c கான்ஸ்டன்ட் மட்டும் தான் டிஃபர் ஆகுமா? ஸோ ஃபர்ஸ்ட் இதோட கான்ஸ்டன்ட் வந்து -9 minus c2 divided by root of 3 4 என்ன இருக்கும், 5 இருக்குமா? ஸோ 3 square plus 4 square. ஓகேவா? ஸோ இந்த மாடுலஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 3/10க்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ -9 மைனஸ் c2 வந்து சீன் எடுத்துக்கலாம் டிவைட் பை இங்க 5 வரும் இஸ் ஈக்குவல் டு 3/10. அப்ப அந்த மாடுலஸ் வேல்யூ 3/10 அந்த மாடுலஸ் உள்ள இருக்கிறது ஒன்னு பிளஸ் 3/10 இருக்கும் இல்ல -3/10 இருக்கும். அது ரெண்டுக்குமே ஈக்குவேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ -9 மைனஸ் c டிவைட் பை 5 இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இப்படி வெறுமனே 3/10 இருக்கும். இப்படி இல்லைன்னா -9 minus 3/5 இஸ் ஈக்குவல் டு -3/10 இருக்கும். இது 1 இது 2, இது 1 இது 2. அப்ப -18 minus 2c is equal to 3. அப்ப 2c is equal to -15. so c can be -15/2. அப்படி இல்லைன்னா அதே -18 3 இல்ல c -2c is equal to -3. அப்ப
2c வேல்யூ வந்து எப்படி சேஞ்ச் இந்த இடத்துல -21 வந்திருக்கும். சி மாத்தி ஆயிடுச்சுனா இங்க வந்து மைனஸ் இங்க போச்சுன்னா -21 ஆயிருக்குமா, அப்போ சி வேல்யூ வந்து -21/2 இருக்கும். இங்கே தான் -15 ஆகும். ஸோ 2c வந்து -15, அப்போ c is equal to -15/2. ஸோ அந்த c யோட வேல்யூ வந்து எய்தர் இட் கேன் பி -21/2. ஓ ஆமா, அந்த லைனோட ஈக்குவேஷனே கேட்டிருக்கானா. ஸோ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த அதர் லைன் தான் கேட்டிருக்கான். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த அதர் லைன் என்னவா இருக்கும்? ax plus by plus c இல்ல, தட் இஸ் 3x plus by பிளஸ், ஓகேவா, பிளஸ் c is equal to 0 தான் அடுத்த லைனா இருக்கும். ஓகேவா, அந்த ரெண்டு வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? இந்த கலர் நல்லா இல்ல, இந்த கலர் எழுதுறேன். 3x plus 4y. ஓகே, 3x plus 4y plus c is equal to 0. அப்ப 3x plus 4y minus 21/2 is equal to 0. அப்படி இல்லைன்னா ஸோ இது என்னவா இருந்திருக்கும்னா 3 2 6x plus 8y is equal to 21 இருக்கும். கரெக்டா? அப்படி இல்லைன்னா 3x plus 4y plus c is equal to 0. 3x plus 4y is equal to 15/2. So 6x plus 8y is equal to 15. Okay. So 6x plus 8y is equal to 15. If not, 6x plus 8y is equal to 21. Yeah. So both the options are correct only. Okay. So அடுத்து, the three lines are concurrent. Find the value for a. The three lines 3x minus y is equal to 2, 5x minus ay is equal to 3, 2x plus y is equal to 3 are concurrent. கன்க்ரூன்னா மூணு லைனும் சூப்பர் இம்போசிங்கா இருக்கும். ஓகேவா, சோ இது மூணு லைனும் சேமா தான் இருக்கும். அப்ப 3 லைன்ஸ்க்கும் சேம் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அப்ப இந்த ஃபர்ஸ்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணி எனக்கு ஒரு சொல்யூஷன் வருமா, அந்த சொல்யூஷனை தூக்கி செகண்ட் ஈக்குவேஷன்ல போட்டா எனக்கு ஆன்சர் வரும். ஓகேவா, அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். சோ மூணு லைன்ஸ் ஆர் செட் டு பி கன்க்ரூன்னா 3 லைன்ஸ் ஆர் இன் த சேம் லைன். ஓகேவா, 3 லைனும் ஒரே லைன் தான். இப்ப ரெண்டு கொடுத்துருக்க ரெண்டு லைனை சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்டையும் சால்வ் பண்றேன். சோ 3x minus y is equal to 2. 2x plus y is equal to 3. 5x is equal to 5. X is equal to 1. X 1 na y 1 தானே? ஆமா, அப்ப y 1 தான். அதை தூக்கி இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணலாமா? 5x minus ay is equal to 3 ன்டா. அப்ப 5 into 1 minus a into 1 is equal to 3. அப்ப 5 minus a is equal to 3 னா a ஓட வேல்யூ வந்து 2. கரெக்டா? The value for a is 2. Okay. Just a minute. So last question. Find the equation of the line கேட்டிருக்கோம். சரி, இது வந்து மைண்ட். ஓகேவா, ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்னா ஸ்ட்ரைட் அவே இன்டர்செப்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். a ஓட வேல்யூ வந்து 3a, b ஓட வேல்யூ வந்து -2. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்னவா இருக்கும்? x by a plus y by b is equal to 1. x by 3 plus y by -2 is equal to 1. Minus 2x plus 3y is equal to -6. So 2x minus 3y minus 6 is equal to 0. Correct? 2x minus 3y minus 6 is equal to 0 is the equation of the given line. Okay. So that's all guys. So coordinate geometry chapter la so ella possible questions and ella concepts பார்த்தாச்சு. Okay. So we will meet in the next chapter. Okay. Thank you.